For tonight's meditation, shall we all turn to the Gospel according to Saint Luke, chapter 15, and let's read verses 8 to 10. இன்றைய தியானத்திற்காக லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய நாம் படிப்போம். அங்கே ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு விளைவிடாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதனையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். Either what woman having 10 pieces of silver, if she lose one piece, doth not light a candle and sweep the house and seek diligently till she find it? And when she hath found it, she calleth her friends and her neighbors together, saying, Rejoice with me, for I have found the piece which I had lost. Likewise I say unto you, there is joy in the presence of the angels of God over one sinner that repenteth. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Last night we saw a few things concerning this lost coin. நேற்று இரவு காணாமல் போன இந்த வெள்ளிக்காசை குறித்த சில விஷயங்களை நாம் கவனித்தோம். This chapter, as we heard yesterday, speaks about the lost sheep, the lost coin, and the lost son. நேற்று மாலையிலே நாம் கேட்ட வண்ணமாக இந்த அதிகாரத்தில் காணாமல் போன காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மகன் ஆகியோர்களை குறித்து நாம் படிக்கலாம். All this speaks about the great love of God. இவையெல்லாம் தேவனுடைய பெரிய அன்பை தான் காண்பிக்கின்றது. Because God loves every person on this earth. ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் தேவன் நேசிக்கிறார். And even tonight, as a loving God, He is moving in our midst. இந்த இரவிலும் கூட அன்புள்ள தேவனாக அவர் நம்முடைய மத்தியில் உலாவுகிறார். If you could just close your eyes, you could see that loving God coming just beside you. நீங்கள் உங்களுடைய கண்களை மூடி அதை நீங்கள் தியானிக்கும் பொழுது இந்த அன்புள்ள தேவனுடைய அன்பு உங்களுடைய பக்கத்தில் வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். Even as we heard in the testimony, the love of God is coming towards you tonight. இன்று இரவு நீங்கள் சாட்சியின் மூலமாக கேட்டது போல தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் வருகிறது. If there is a young person here, the love of God is coming towards you in a special manner. இங்கே இருக்கிறதான வாலிபர்களுக்காகவும் தேவனுடைய அன்பு ஒரு விசேஷித்தமான முறையிலே உங்களிடத்தில் வருகிறது. Because God has a very special love for young people. ஏனென்றால் வாலிபர் பேரில் தேவன் விசேஷமான அன்புள்ளவராக இருக்கிறார். Because they have not gone into the world, they have not known anything that is evil in the world. காரணம் என்னவென்றால் அவர்கள் இந்த உலகத்திற்குள் போகவில்லை, இந்த உலகத்தில் காணப்படுகிற தீமைகளுக்குள் அவர்கள் போகவில்லை. But that does not mean that He doesn't love the older ones. அதனால் வயதானவர்களை தேவன் அன்பு கூறவில்லை என்று அர்த்தமல்ல. Jesus has given His life for every one of us. இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்காகவும் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். And that love is calling every one of us tonight. அந்த அன்புதான் இன்று இரவு நாம் ஒவ்வொருவரையும் அழைத்துக் கொண்டிருக்கிறது. It is calling us to the very presence of God. அது தேவ சமூகத்திற்கே நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறது. If you could surrender your life to the voice of that love, you can see a great blessing coming upon you. அந்த அன்பின் சத்தத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுப்பீர்கள் என்றால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் பட்சத்தில் வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். You will not lose anything by surrendering your life to the love of God. தேவனுடைய அன்பிற்காக உங்களுடைய ஜீவியத்தை ஒப்புக்கொடுக்கிறதன் மூலமாக நீங்கள் ஒன்றையுமே இழந்து போக மாட்டீர்கள். You will gain your life eternally. உங்களுடைய ஜீவியத்தை நித்திய காலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். And you will also gain eternally something that you will never lose. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு காலம் எழுந்து போக முடியாத நித்தியமான ஒன்றையும் நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள். And the love of God is calling you tonight. இன்றிரவும் தேவனுடைய அன்பு உங்களை அழைக்கிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். When we come back to this parable about the lost coin, இந்த காணாமற் போன இந்த காசை குறித்ததான உவமையை நாம் சிந்திக்கும் பொழுது here we read about a woman who had 10 pieces of silver. இங்கே 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்த ஒரு ஸ்திரீயை குறித்து படிக்கிறோம். And she lost one coin. அவள் ஒரு வெள்ளிக்காசு ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போயிற்று. And as we heard yesterday, she did not simply discard that one coin, but she went after that one coin. நேற்று மாலையில் நாம் கேள்விப்பட்ட வண்ணமாக காணாமல் போன அந்த ஒரு வெள்ளிக்காசு போனால் போகட்டும் என்று அலட்சியமாயிராமல் அந்த காசை அவள் தேடுகிறாள். She lighted the candle and swept the house and sought diligently till she found that lost coin. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக அதை தேடினாள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Tonight we will look
at this parable from a different angle. இன்றிரவு இந்த ஊமை வேறொரு கோணத்திலே நாம் சிந்திக்கலாம். This woman, as we know, can be compared to the church of God. It can be compared to every individual gathered here. இந்த ஸ்திரியை நாம் சபைக்கோப்பாக சொல்லலாம். இங்கே கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கோப்பாகவும் நாம் சொல்லலாம். And these 10 pieces of silver speaks about the various blessings that Jesus has given to us. இந்த 10 வெள்ளிக்காசுகள் இயேசு நமக்கு தந்திருக்கிறதான பலவிதமான ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறது. Not only we should receive the blessings of God, we should also preserve those blessings. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை நாம் பாதுகாக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். During these meetings, some of us may have received healing from God. இந்த கூட்டங்களில் உங்களில் சிலர் சுகமாகுதலை பெற்றிருப்பீர்கள். Some of you may have been delivered from various bondages. பலவிதமான கட்டுகள் அல்லது அடிமைத்தனங்களிலிருந்து சிலர் விடுதலையாக்கப்பட்டிருக்க கூடும். Some of you may have been delivered from the bondage of sin. சிலர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருப்பீர்கள். Some of us may have received peace from Jesus. சிலர் இயேசுவினிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றவர்களாக இருக்கக்கூடும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். But receiving this blessing is one thing, but preserving them is another. இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வது ஒரு காரியம், அதை பாதுகாத்துக் கொள்வது மற்றொரு காரியம். But God's desire is that we should preserve every blessing that we receive from God. தேவனுடைய வாஞ்சை என்னவென்றால் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். Even as this woman was so diligent to seek after that one lost coin, you should also seek any blessing that you may have lost. இந்த ஸ்திரீ காணாமற் போன அந்த ஒரு வெள்ளிக்காசை ஜாக்கிரதையாய் தேடினது போல நீங்களும் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்பீர்கள் என்றால் அதை ஜாக்கிரதையாய் தேட வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And some say that it was a practice among the Jewish women for them to collect these 10 pieces of silver coins. சிலர் சொல்லுகிறதுண்டு யூத ஸ்திரீகளிடையே இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருக்கிறதா, அதாவது 10 வெள்ளிக்காசுகளை சேகரித்து வைப்பது. And they will join together and make it ready the day of their marriage. இதை அவர்கள் அவருடைய விவாக நாளுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார்கள். This 10 pieces helps them to be ready for that wedding day. இந்த 10 வெள்ளிக்காசுகள் அவருடைய விவாக நாளுக்காக அவர்கள் ஆயத்தமா இருக்க உதவியா இருக்குமா? So if this one coin is lost, that means they cannot meet their bridegroom or their future husband. இந்த 10 வெள்ளிக்காசுகளில் ஒரு வெள்ளிக்காசு அவர்களுக்கு காணாமல் போய்விட்டால் அவர்கள் தங்களுடைய மணவாளனை அல்லது புருஷனை சந்திக்க முடியாதாம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So in the same manner, we as God's people, we are going to meet our bridegroom, the Lord Jesus Christ. இதே விதமாக தேவனுடைய ஜனங்களாகிய நாம் நம்முடைய மணவாளனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போகிறோம். And we are now preparing ourselves to meet him. நாம் இப்பொழுது அவரை சந்திக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். And he on his part, he is going on giving us various blessings. அவருடைய பகுதியில் அவர் நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். As we seek him, he goes on bestowing his blessings upon us. நாம் அவரை தேடும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் நம்மேல் பொழிந்தருளுகிறார். After having received these blessings, we should be diligent not to lose any one of them. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட பின்பு எந்த ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். If we lose any of them, we may not be able to meet him when he comes again. அவைகளில் எதையாகிலும் ஒன்றை நாம் இழந்து போவோம் என்றால் அவர் வரும் பொழுது நாம் அவரை சந்திக்க முடியாமல் போய்விடும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And from the light of the word of God, tonight we will see some of the blessings that he has given to us. தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தில் அவர் நமக்கு தந்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை குறித்து நாம் படிக்கலாம். And we have to preserve those blessings till we meet him in the mid-air. நாம் அவரை மத்திய ஆகாயத்தில் சந்திக்கும் வரையிலும் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். If we lose those blessings, we will not be able to meet him. அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போவோம் என்றால் நாம் அவரை சந்திக்க முடியாது. That will be a great loss for us. அது நமக்கு ஒரு பெரிய இழப்பா இருக்கும். So here God is giving us a caution, a warning to every one of us. ஆகவே நாம் ஒவ்வொருவருக்கும் இங்கே தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Now let's come to the first coin that we see here. இங்கே பார்க்கிறதான வெள்ளிக்காசுகளில் முதலாவது வெள்ளிக்காசை குறித்து நாம் பார்ப்போம். When we turn to Exodus chapter 30, யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் verses 12 and 13. 12-13 வசனங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு
அவர்களில் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகளின் தொகையிலே சேர்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா. கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். When thou takest the sum of the children of Israel after their number, then shall they give every man a ransom for his soul unto the Lord when thou numberest them, that there be no plague among them when thou numberest them. This they shall give every one that passeth among them that are numbered half a shekel after the shekel of the sanctuary. A shekel is 20 gerahs, and half a shekel shall be the offering of the Lord. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Here we see how the children of Israel, when they were numbered, everyone had to give half a shekel. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் தொகையிடப்படும் பொழுது ஒவ்வொருவரும் எவ்விதமாக அரை சேக்கல் கொடுக்க வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். And I used to wonder why this half a shekel. ஏன் அரை சேக்கல் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் யோசித்திருக்கிறேன். Why could not it be 1 shekel, one whole round figure? அவர்கள் ஒரு சேக்கல் அல்லது முழுமையான ஒரு எண்ணிக்கையை ஏன் செலுத்தக்கூடாது? Why should it be a fraction here? ஏன் அது ஒன்றில் குறைவு பகுதியாக இருக்கிறது? Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And as I was meditating on this, நான் இதை குறித்து தியானித்த பொழுது once I found a certain blessing in that half a shekel. அந்த அரை சேக்கலில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்த்தேன். What does this half a shekel show? இந்த அரை சேக்கல் எதை காண்பிக்கிறது? This shows our willingness. இது நம்முடைய மனப்பூர்வத்தை காண்பிக்கிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Man is a special creation. மனுஷன் ஒரு விசேஷமான சிருஷ்டியாக இருக்கிறான். Unlike the animals that we see around, நாம் காண்கிறதான மிருகங்களைப் போல அவன் அல்ல. He is a very special creation. அவன் மிகவும் விசேஷமான ஒரு சிருஷ்டி. And what is the thing that makes him special? அவனை விசேஷமுள்ளவனாக மாற்றக்கூடியதான காரியம் என்ன? That is the free will that God has placed in him. தேவன் அவனுக்குள் தந்திருக்கிற சுயாதீன சித்தம் தான். Without this free will, we will not be able to do many of the things we are doing today. இந்த சுயாதீன சித்தம் நம்மிடத்தில் இல்லாத பட்சத்தில் இன்றைக்கு நாம் செய்கிற பல காரியங்களை நாம் செய்ய முடியாது. So God has given us a free will to do the right or to do the wrong. நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்யவோ அல்லது தவறான காரியத்தை செய்யக்கூடிய சுயாதீன சித்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். Look at what Adam did. ஆதாம் என்ன செய்தான் என்று பாருங்கள். He had the free will to obey God or to disobey God. அவன் தேவனுக்கு கீழ்ப்படியலாம் அல்லது கீழ்ப்படியாமல் போகக்கூடிய சுயாதீன சித்தம் அவனுக்கு இருந்தது. He used his free will in the wrong manner. அவனோ சுயாதீன சித்தத்தை தவறாக பயன்படுத்தினான். As a result, he lost the blessings of God. அதன் பலனாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனான். Praise be to God. தேவனுக்கு So ஸ்தோத்திரம். this half a shekel is our free will. ஆகவே இந்த அரை சேக்கல் என்பது நம்முடைய சுயாதீன சித்தம். We have to take this half a shekel and give it to God. இந்த அரை சேக்கலை நாம் கர்த்தருக்கு கொடுத்து விட வேண்டும். Or we must bring this half a shekel under the control of God. அல்லது இந்த அரை சேக்கலை தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Look at the prodigal son again. மறுபடியுமாக அந்த இளைய குமாரன் கெட்ட குமாரனை பாருங்கள். He had this half a shekel in his hand. அவனிடத்திலும் இந்த அரை சேக்கல் இருந்தது. He took that half a shekel from the father. அவன் பிதாவினிடத்திலிருந்து அரை சேக்கலை எடுத்தான். And he went to a far country. அவன் தூர தேசத்துக்கு போய்விட்டான். And used that half a shekel in a very in a wrong manner. அந்த அரை சேக்கலை தவறான விதத்திலே அவன் உபயோகப்படுத்தினான். As a result, he lost all the blessings that he had. அதன் பலனாக அவனிடத்தில் இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து போய்விட்டான். Even tonight, if there is anyone here who has been using your free will in the wrong manner, you can come to God, come to Jesus tonight. இன்றிரவு இங்கே இருக்கிற யாராகிலும் உங்களுடைய சுயாதீன சித்தத்தை தவறான விதத்தில் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் இன்று இரவு தேவனிடத்தில் அல்லது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். And surely he is able to restore you and restore the lost blessings in your life. நிச்சயமாகவே அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இழந்து போனதான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். This half a shekel could be just a simple word, yes Lord, I am surrendering. இந்த அரை சேக்கல் என்று சொல்வது ஆம் ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற இந்த எளிதான வார்த்தைகள் தான். It could be a very simple confession. அது ஒரு எளிதான ஒரு அறிக்கை தான். And if you make that simple confession, you can see God restoring all the lost blessings in your life. இந்த எளிய அறிக்கையை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்கு திரும்பி கர்த்தர் கொடுக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். If we say that half a shekel is our will, then there must be another half of that shekel.
அரை சேக்கல் என்பது நம்முடைய சுயாதீன சித்தம் என்று சொல்லும் பொழுது அந்த சேக்கலின் மற்றொரு பகுதிக்கு வேறொரு காரியம் உண்டு என்று நாம் பார்க்கலாம். What is the other half shekel? இந்த சேக்கலின் மற்றொரு அரை பகுதி எதை காண்பிக்கிறது? That is the price that Jesus has paid for every one of us gathered here even tonight. இதுதான் இங்கே கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செலுத்தினதான விலை கிரயம். When you turn to Psalms 49, 49ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தால் in verses 7 and 8, 7ஆம் 8ஆம் வசனங்களில் there the word of God says that what can a man give as a ransom for his brother, for the soul of his brother. இங்கே ஒரு மனுஷன் தன்னுடைய சகோதரனை மீட்கும் பொருளாக அவனுக்காக என்னத்தை செலுத்த முடியும் என்று சொல்லுகிறது. There is nothing that anyone can give to ransom as a ransom for our brother. எவ்விதத்தினாகிலும் தன் சகோதரனை மீட்கும்படியாக தேவனுக்கு ஒருவனும் ஒரு பொருளை கொடுக்க முடியாது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Because the price of our soul is so precious. ஏனென்றால் நம்முடைய ஆத்மாவினுடைய விலை மதிப்பு அவ்வளவு பெரியது. Jesus also said that the whole world put together cannot be compared to the value of one soul. இயேசுவும் சொல்லும் பொழுது உலகம் முழுவதையும் ஒன்றாக சேர்த்து நம்முடைய ஆத்மாவோடு அதை நாம் ஒப்பிட்டு பார்த்தாலும் ஆத்மாவை பார்க்கலாம் அது விலை மதிப்புள்ளது அல்ல. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். That's why none of us can give anything for the redemption of our soul. ஆகவேதான் நாம் ஒருவராகிலும் நம்முடைய ஆத்மாவின் மீட்பிற்காக நாம் ஒன்றும் செய்ய கொடுக்க முடியாது. And that's the reason why Jesus came and paid the price. இதன் காரணமாக தான் இயேசு கிறிஸ்து வந்து அவர் விலை கிரயத்தை செலுத்தினார். He shed his blood for us. நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். He shed his precious blood for us. நமக்காக அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். That precious blood is able to redeem every one of us. அந்த விலையேற பெற்ற இரத்தம் நம் ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொள்ள வல்லமையுள்ளதா இருக்கிறது. The worst sinner on this earth, but the precious blood of the Lamb can redeem every one of us. இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு மோசமான பாவியாய் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் உங்களை மீட்டுக்கொள்ள வல்லமையுள்ளதா இருக்கிறது. That precious blood that he shed 2000 years ago is available for every one of us. 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் சிந்தினதான விலையேற பெற்ற இரத்தம் இப்பொழுதும் யாவருக்கும் ஆயத்தமாய் இருக்கிறது. If you come to that precious blood, you can see forgiveness, you can see redemption in your life. அந்த விலையேற பெற்ற இரத்தத்தின் இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் மன்னிப்பையும் உடைய ஆத்மாவிற்கு மீட்பையும் நீங்கள் காண்பீர்கள். That blood can wash away your sins. அந்த இரத்தம் உடைய பாவங்களை கழுவிவிடும். That blood can give you a pure conscience. அந்த இரத்தம் உங்களுக்கு ஒரு நல்ல மனசாட்சியை கொடுக்கும். That blood can give you boldness. அந்த இரத்தம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். Boldness to stand in God's presence. தேவனுடைய சந்நிதியில் நிற்கக்கூடியதான தைரியம் தான். Boldness to stand in the presence of the saints of God. பரிசுத்தவான்களின் தேவனுடைய பரிசுத்தவான்களின் சந்நிதியில் நிற்கக்கூடியதான தைரியம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். If there is anyone who needs that redemption, Jesus is waiting for you. அந்த மீட்பு இங்க இருக்கிற யாருக்காகிலும் அவசியமா இருந்தால் இயேசு உங்களுக்காக தான் காத்திருக்கிறார். You come to him as you are. நீங்கள் இருக்கிற வண்ணமாக அவரிடத்தில் வாருங்கள். And he will accept you tonight. இன்றிரவு அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். Because he has paid the price for you. ஏனென்றால் உங்களுக்காக அவர் விலை கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். Nobody else who has paid that price. வேறு ஒருவருமே உங்களுக்காக கிரயம் செலுத்தவில்லை. It is only Jesus and Jesus alone. இயேசு கிறிஸ்து, இயேசு மாத்திரமே உங்களுக்காக கிரயத்தை செலுத்தினார். It is the Lamb of God who has paid the price for you. அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் தான் உங்களுக்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார். Therefore, dear friends, you can come to him tonight. ஆனபடியால் அருமையான நண்பர்களே, இன்றிரவு நீங்கள் அவரிடத்தில் வரலாம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். On your side, you have to wholeheartedly surrender your life. உங்களுடைய பகுதியில் முழு இதயத்தோடு உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். That's why in Exodus 30th chapter verse 15 we read, the rich shall not give more and the poor shall not give less than half a shekel. ஆகவேதான் யாத்திராகமம் 30 அதிகாரம் 15 வசனத்தில் ஐஸ்வரியவான் அரை சேக்கலுக்கு அதிகமாகவும் தரித்திரன் அதற்கு குறைவாகவும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது. The rich cannot pay anything higher than half a shekel. ஐஸ்வரியவானா இருந்தாலும் அரை சேக்கலுக்கு அதிகமாக ஒன்றும் கொடுக்க கூடாது. You can be a poor person but you cannot pay anything less than half a shekel. ஒருவேளை நீங்கள் எளியவராக தரித்திரனாக இருந்தாலும் அரை சேக்கலுக்கு குறைவாக கொடுக்க கூடாது. That half a shekel is the willingness. ஆகவே இந்த அரை சேக்கல் உங்களுடைய மனப்பூர்வத்தை காண்பிக்கிறது. This half a shekel is our free will. இந்த அரை சேக்கல் தான் நம்முடைய சுயாதீன சித்தம். You can use that free will to come to Jesus. இந்த சுயாதீன சித்தத்தை இயேசுவினிடத்தில் வர நீங்கள் உபயோகப்படுத்தலாம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Because there are some Christian groups who don't believe in that free will. இந்த சுயாதீன சித்தத்தை நம்பாத சில கிறிஸ்தவ கூட்டத்தார் உண்டு. But the word of God clearly says that God has given us that free will and we have the power to come to him. ஆனால் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு சுயாதீன சித்தத்தை தந்திருக்கிறார், அதை உபயோகப்படுத்தி நாம் தைரியமாக தேவனிடத்தில் வரலாம். And that free will
you have made use of it tonight and you have come to God's presence. நீங்கள் இந்த சுயாதீனத்தை உபயோகப்படுத்தி தான் இன்று இரவு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். And surely you can use that same free will to surrender your life to Jesus. அதே சுயாதீனத்தை நிச்சயமாகவே உங்களுடைய ஜீவியத்தை இயேசுவுக்கு ஒப்புக்கொடுக்க முடியாத நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். If you do that, you can see peace and joy coming into your heart. அதை செய்வீர்கள் என்றால் உங்களுடைய இதயத்திலே சமாதானமும் சந்தோஷமும் வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். If you do that, you can see the forgiveness of God flowing into your heart. அதை நீங்கள் செய்தால் தேவனுடைய மன்னிப்பு உங்களுடைய இதயத்தில் பாய்ந்து வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். When you confess your sins, Jesus says he will forgive you and wash you with his precious blood. உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்தால் இயேசு அந்த விலையேற இரத்தத்தினால் உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களை மன்னிப்பார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Therefore the first coin is this half a shekel. ஆகவே முதலாவது வெள்ளிக்காசு இந்த அரை சேக்கலை காண்பிக்கிறது. Let us pay that half a shekel. நாம் அந்த அரை சேக்கலை அவருக்கு செலுத்துவோமாக. It's not hard for you to pay that half a shekel. இந்த அரை சேக்கலை அவருக்கு செலுத்துவது ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. It is only half a shekel. அது ஒரு வெறும் அரை சேக்கல் மாத்திரம். God desires that half a shekel from you tonight. இன்றிரவு உங்களிடத்திலிருந்து அந்த அரை சேக்கலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And when we go on to the next coin, அடுத்த வெள்ளிக்காசை குறித்து நாம் பார்த்தால் we read about a farthing. அதை நாம் ஒரு காசுக்கு பார்க்கிறோம். Read in Matthew chapter 10 verse 29. நாம் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படித்தால், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குறிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளை ஒன்றாகிலும் தரையிலே விழாது. Are not 2 sparrows sold for a farthing, and one of them shall not fall on the ground without your Father? Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Here we read about a farthing. இங்கே ஒரு காசு என்று படிக்கிறோம். What does this what's the purpose of this one farthing? இந்த ஒரு காசினுடைய நோக்கம் என்ன? We see it with that one farthing you can purchase 2 birds. இந்த ஒரு காசை கொண்டு 2 பறவைகளை நீங்கள் வாங்கலாம். This is the next experience that Christ wants to give you. கிறிஸ்து உங்களுக்கு தரும்படியாய் விரும்புகிறதான அடுத்த அனுபவம் இதுதான். That is the experience of 2 birds. அதுதான் 2 குருவிகள் அல்லது பறவைகளுடைய அனுபவம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். In Leviticus 14 chapter verse 4, லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், there we read about 2 birds. இங்கே 2 குருவிகளை குறித்து நாம் படிக்கிறோம். These 2 birds were brought for the cleansing of a leper. இந்த 2 குருவிகள் குஷ்டரோகி சுத்தமாக்கப்படும்படியாக கொண்டு வரப்படுகின்றன. Shall we read that verse please? அந்த வசனத்தை நாம் படிப்போம். சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். Then shall the priest command to take for him that is to be cleansed 2 birds alive and clean, and cedar wood and scarlet and hyssop. So though many things are mentioned, I would just like to turn your attention to the 2 birds there. இங்கே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த 2 குருவிகளை மாத்திரம் நாம் கவனிக்கும்படியாக விரும்புகிறேன். See, that is the next coin. அதுதான் அடுத்த காசு. The experience of these 2 birds. இந்த 2 குருவிகளின் அனுபவம். A leper has to bring these 2 birds for his cleansing. குஷ்டரோகி ஒருவன் தான் சுத்திகரிக்கப்படும்படியாக இந்த 2 குருவிகளை கொண்டு வர வேண்டும். We know that leprosy can also be compared to sin. குஷ்டரோகமும் கூட பாவத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிவோம். A sinner, after he has come to Jesus, he needs the experience of these 2 birds. ஆகவே ஒரு பாவி இயேசுவினிடத்தில் வந்த பின்பு இந்த 2 குருவிகளுடைய அனுபவம் அவனுக்கு வேண்டும். What did they do with these 2 birds? இந்த 2 குருவிகளினால் அவன் என்ன செய்ய வேண்டும்? If you read in that same chapter, நீங்கள் அந்த அதிகாரத்தில் இன்னும் படித்தால், we see they had to kill 1 bird. அதில் ஒரு குருவியை அவன் கொல்ல வேண்டும். And the other bird they have to dip in the blood of that bird and then set it free. மற்றொரு குருவியை இந்த கொல்லப்பட்டதான குருவினுடைய இரத்தத்தில் தோய்த்து அதன் பின்பு அதை விட்டுவிட வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So we see 1 bird was killed and the other bird was set free. இங்கே ஒரு குருவி கொல்லப்படுகிறதாகவும் மற்றொரு குருவி விட்டுவிடப்படுகிறதாய் நாம் பார்க்கிறோம். And it can be explained in so many ways. இது பல விதங்களில் விவரிக்கப்படலாம். But tonight we are going to take these 2 birds as the experience of the death of Jesus and the resurrection of Jesus. என்றாலும் இன்றிரவு நாம் இந்த 2 குருவிகளை இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் ஒப்பிட்டு படிக்கலாம். So the next coin is the experience of being united with the death of Jesus and the resurrection of Jesus. ஆகவே அடுத்த காசு என்பது
இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தோடும் உயிர்த்தெழுதலோடும் நாம் இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. If we are to meet Jesus when he comes, இயேசு வரும்பொழுது நாம் அவரை சந்திக்க வேண்டும் என்றால் not only our sins must be forgiven, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியது மாத்திரமல்ல, we must be united into the death of Jesus. நாம் இயேசுவின் மரணத்தோடு இணைக்கப்பட வேண்டும். We must be united with the resurrection of Jesus. இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு நாம் இணைக்கப்பட வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And how can we do that? நாம் எப்படி அதை செய்யலாம்? How can we get that experience? அந்த அனுபவத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? When we turn to Romans 6th chapter, நாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பினால் there we see how we can be united with the death and the resurrection of Jesus Christ. இங்கே எவ்விதமாக நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தோடும் உயிர்த்தெழுதலோடும் இணைக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. In verse 4 we read, therefore we are buried with him by baptism into death, that like as Christ was raised up from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. 4ஆம் வசனத்திலே, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று படிக்கிறோம். And in the 5th verse we read, for if we have been planted together in the likeness of his death, we shall also be in the likeness of his resurrection. 5ஆம் வசனத்தில், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று படிக்கிறோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். We have to be united into the death of Jesus. இவ்விதமாக நாம் இயேசுவின் மரணத்தோடு இணைக்கப்பட வேண்டும். We are united into the death of Jesus by obeying the Lord's commandment in water baptism. கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவது மூலமாக நாம் கிறிஸ்துவின் மரணத்தோடு இணைக்கப்படுகிறோம். When we take the right baptism, we are united into the death of Jesus. நாம் சரியான ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது கிறிஸ்துவின் மரணத்தோடு இணைக்கப்படுகிறோம். Here the word of God says we are buried with him by baptism into his death. நாம் அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று நாம் படிக்கிறோம். And what do we find in the death of Jesus? இயேசுவின் மரணத்தில் நாம் என்ன காண்கிறோம்? There was no sin in that death. அந்த மரணத்தில் பாவம் இல்லை. Therefore when we are united into his death, ஆகவே அவருடைய மரணத்தில் நாம் இணைக்கப்படும் பொழுது we see that we also can be freed from sin. நாமும் கூட பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறுகிறோம். We could be delivered from the nature of sin. அல்லது பாவ சுபாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். We may have been delivered from all the works of sin. நாம் ஒருவேளை பாவ கிரியைகளிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கலாம். Once we may have been drunkard. ஒரு காலத்தில் நாம் குடிகாரர்களாய் இருந்திருப்போம். We may have done so many wrong things. பல தவறான காரியங்களை செய்திருக்கலாம். When we came to Jesus, he delivered us from all those things. ஆனால் இயேசுவினிடத்திலே நாம் வந்த பொழுது அவைகளிலிருந்தெல்லாம் அவர் நம்மை விடுதலையாக்கினார். But we see still the nature of sin is within us. என்றாலும் அந்த பாவத்தினுடைய தன்மை நமக்குள் இருக்கிறதை நாம் காண்கிறோம். And though we don't commit anything in action, but the nature still controls us. கிரியைகளினால் நாம் ஒன்றும் செய்யாமல் இருந்தாலும் அந்த பாவத்தின் சுபாவத்தின் தன்மைகள் நம்மை அடிக்கடி கட்டுப்படுத்துவதை காண்கலாம். So here the word of God says sin is reigning over us. ஆகவேதான் பாவம் நம்மை ஆண்டு கொள்கிறது என்று இங்கே வேத வசனம் சொல்கிறது. So when we are united into the death of Jesus, ஆனால் இயேசுவின் மரணத்தோடு நாம் இணைக்கப்படும் பொழுது we are delivered from that power of that nature of sin. அந்த பாவ சுபாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். That we get that experience by obeying God in the waters of baptism. இந்த அனுபவத்தை ஞான ஸ்நானத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். So we think that we take baptism in order to become a member of some church in this world. இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சபையினுடைய அங்கத்தினராக மாறுவதற்கு தான் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். Here the word of God says we get the experience of being united with the death of Jesus. ஆனால் வேதவசனமோ இயேசுவின் மரணத்தோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம் தான் ஞானஸ்நானம் என்று சொல்கிறது. And it also clearly says that unless we are united into the death of Jesus, we cannot be united with the resurrection of Jesus. மேலும் வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது என்னவென்றால் நாம் அவருடைய மரணத்தில் இணைக்கப்படாவிட்டால் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட முடியாது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். If there is anyone who has not obeyed the Lord in the waters of baptism, even tonight the Lord is speaking to you that you should surrender your life and obey the Lord in the waters of baptism. இங்கே இருக்கிற யாராகிலும் சரியாக ஞானஸ்நானத்திற்கு இன்னும் கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள் என்றால்
இன்றிரவு நீங்கள் ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படியும்படியாக தேவன் உங்களோடு இடைபடுகிறார். And the word of God says there is only one correct baptism. வேதவசனம் சொல்கிறது ஒரே ஞானஸ்நானம் உண்டு. It must be given in the name of the Father, Son and the Holy Ghost. அந்த ஞானஸ்நானம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் கொடுக்கப்பட வேண்டும். And the person who takes baptism must have repented for his sins. ஞானஸ்நானம் எடுக்கக்கூடியதான நபர் தன்னுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி இருக்க வேண்டும். And the person who gives that baptism should have received the baptism of the Holy Spirit. ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியவர் பரிசுத்தாவியை பெற்றிருக்க வேண்டும். And it must be immersion. அது முழுக்கு ஞானஸ்நானமாக இருக்க வேண்டும். As the word of God says, baptism is a type to burial. ஏனென்றால் ஞானஸ்நானம் என்பது அடக்கம் செய்வதற்கு ஒரு அடையாளம் என்று சொல்கிறது. You don't bury a person by just leaving the hand outside the earth. நீங்கள் ஒரு மனுஷனை அடக்கம் செய்யும் பொழுது அவருடைய கையை பூமியிலிருந்து வெளியே நீட்டிக் கொண்டிருக்கும்படியாக வைத்துவிட்டு அடக்கம் செய்ய மாட்டீர்கள். Or you won't bury him with only his neck upwards outside. அல்லது அவருடைய கழுத்து வரையிலும் வைத்துவிட்டு மற்ற வெளியே தெரியும்படியாக வைத்து அடக்கம் செய்ய மாட்டீர்கள். You will bury that whole person under the ground. ஒரு ஆளை அடக்கம் செய்யும் பொழுது அவரை முழுவதுமாக பூமிக்குள் புதையும்படி அடக்கம் செய்வீர்கள். And they say that it must be at least 6 feet below the ground. அதுவும் பூமியினுடைய மட்டத்திலிருந்து 6 அடிக்கு கீழே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So that shows that it's a complete burial. இது முழுமையான ஒரு அடக்கத்தை காண்பிக்கிறது. And water baptism is a type to burial. ஞானஸ்நானம் அடக்கம் செய்வதற்கு ஒரு அடையாளம். And we have to be baptized in the right manner according to the word of God. தேவனுடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி சரியான விதத்தில் நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். And those who want to take baptism, you can come forward and there will be studies and you can learn further about water baptism. இந்த ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிய விரும்புகிறவர்கள் நீங்கள் முன்னுக்கு வாருங்கள். இதற்காக விசேஷமான வேத பாடங்கள் உண்டு. அவைகளில் நீங்கள் இன்னும் அதிகமாக அதை குறித்து அறிந்து கொள்ளலாம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். In water baptism we also surrender to do God's will. ஞானஸ்நானத்தில் தேவ சித்தம் செய்யும்படியாகவும் நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கிறோம். When we surrender our bodies to do God's will, நம்முடைய சரீரங்களை தேவ சித்தம் செய்யும்படியாக நாம் ஒப்புக்கொடுக்கும் பொழுது we see God's power will work in our body. தேவனுடைய வல்லமை நம்முடைய சரீரங்களில் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கலாம். Before I took baptism, I used to be very sickly and weak. ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக நான் மிகுந்த வியாதியும் வெளிவீனம் உள்ளவனாக நான் இருந்தேன். When I took baptism, I made a decision. I told the Lord, I am going to obey your word and you must give me a very healthy body to do your will. நான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக தேவனிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்க போகிறேன். இனிமேல் உம்முடைய சித்தம் செய்யும்படியாக நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒரு சரீரத்தை நீர் எனக்கு தர வேண்டும் என்று சொன்னேன். Praise be to God, and God healed all my sicknesses, and till today He has kept me in good health and strength. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் என்னை எல்லா வியாதிகளிலிருந்து என்னை சுகமாக்கி இந்த நாள் வரையிலும் நல்ல சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் என்னை வைத்திருக்கிறார். He has given me a body to do God's will. தேவ சித்தம் செய்யும்படியான ஒரு சரீரத்தை அவருக்கு எனக்கு தந்தார். So in baptism we can claim the promise of healing from God. ஆகவே ஞானஸ்நானத்திலேயே தேவனுடைய சுகமாக்கும் வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்டி கேட்கலாம். Because we are obeying God's word. ஏனென்றால் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். When God gave that covenant to the children of Israel, தேவன் தம்முடைய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு உடன்படிக்கையை தந்த பொழுது He told them that if you diligently will hearken to my voice and do my commandments, நீ என்னுடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால், then I will put none of these diseases which came upon the Egyptians. அப்பொழுது எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். And I am the Lord who heals you. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். Praise be to God. தேவனுக்கு So ஸ்தோத்திரம். if in baptism we are surrendering to do God's will. ஆகவே ஞானஸ்நானத்தில் நாம் தேவ சித்தம் செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். We are surrendering to walk according to God's commandments. தேவனுடைய கட்டளையின்படி நடக்க நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். And surely there is a great blessing in that experience. அந்த அனுபவத்தில் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. So that one bird which was killed speaks about the death of Jesus. ஆகவே கொல்லப்பட்டதான அந்த ஒரு குருவி இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை காண்பிக்கிறது. We have to be united with the death of Jesus. நாம் இயேசுவின் மரணத்தோடு இணைக்கப்பட வேண்டும். And after that we should be also united with the resurrection of Jesus. அதன் பின்பு நாம் அவருடைய உயிர்த்தெழுதலோடும் சேர்ந்து இணைக்கப்பட வேண்டும். When we are united with the death of Jesus, நாம் இயேசுவின் மரணத்தோடு இணைக்கப்படும் பொழுது, when we obey God and take the right baptism, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து சரியான ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, God fills us with the baptism of the Holy Spirit. தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிறைக்கிறார். That baptism of the Holy Spirit
lifts us up to a higher plane. அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் நம்மை ஒரு உயர்ந்த ஸ்தலத்துக்கு உயர்த்துகிறது. The baptism of the Holy Spirit helps us to taste the power of God in our lives. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய வல்லமையை ருசிக்க உதவி செய்கிறது. We need this power of the Holy Spirit to work in our lives. நம்முடைய ஜீவியத்தில் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை கிரியை செய்ய வேண்டியது அவசியமாகும். Even if we are to meet Jesus when he comes, இயேசு வரும்பொழுது நாம் அவரை சந்திக்க வேண்டும் என்றால், this body is to be transformed, இந்த சரீரம் மறுரூபமடைய வேண்டும் என்றால், this body is to be quickened, அல்லது இந்த சரீரம் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்றால், we need the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு தேவை. And without the power of the Holy Ghost, we will not be able to meet Jesus when he comes in the mid-air. பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது அவரை நாம் சந்திக்க முடியாது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். These last days we see many all over the world are receiving the Holy Spirit. இந்த கடைசி நாட்களில் உலகம் முழுவதிலும் பல இடங்களில் அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறதை நாம் காண்கிறோம். And the Lord is even pouring out the Holy Spirit in our midst. நம்முடைய மத்தியிலும் கூட இந்த நாட்களில் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்தருளி கொண்டிருக்கிறார். If you just say, Lord, I want your power in my life, you can see the Holy Spirit coming upon you. கர்த்தாவே, உம்முடைய வல்லமை என்னுடைய ஜீவியத்தில் காண விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் நீங்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலாம். And the word of God says that God gives it as a gift to every one of us. தேவனுடைய வசனம் பரிசுத்த ஆவியை தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரமாக கொடுக்கிறார் என்று சொல்கிறது. He is giving it freely to every one of us. இதை அவர் நம் ஒவ்வொருவருக்கும் இலவசமாய் கொடுக்கிறார். He doesn't give it to us because we are holy and we are worthy to receive the Holy Spirit. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக அல்லது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரவான்களாய் இருக்கிறோம் என்று எண்ணி அவர் நமக்கு கொடுக்கிறதில்லை. He is giving us the Holy Spirit so that to make us holy and to make us worthy. அவர் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றும்படியாகவும் அவருக்குரிய பாத்திரவான்களாய் மாற்றும்படியாக தான் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். That's why the Holy Spirit is called a free gift from God. ஆனபடியால் தான் பரிசுத்த ஆவி தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இலவசமான ஈவு என்று சொல்லப்படுகிறது. Jesus spoke about the Holy Spirit. இயேசுவும் கூட பரிசுத்த ஆவியை குறித்து பேசி இருக்கிறார். He says, if you being evil know how to give good gifts to your children, how much more will your heavenly Father give the Holy Spirit to those who ask him? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா அவரிடத்தில் பரிசுத்த ஆவியை கேட்கிறவர்களுக்கு அதை கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று இயேசு சொன்னார். If you ask, here Jesus says, surely God will give you the Holy Spirit. இயேசு சொன்னார், நீங்கள் கேட்டால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார். Even in this meeting you can receive the Holy Spirit. இந்த கூட்டத்திலேயும் கூட நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலாம். If you believe the word of God, you will receive the Holy Spirit. நீங்கள் தேவனுடைய வசனத்தை விசுவாசித்தால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். Look at the group of people in Cornelius' house. கொர்நேலியின் வீட்டில் இருந்த அந்த ஜனக்கூட்டத்தை பாருங்கள். Even as we hearing the word of God, the Holy Spirit fell upon them. அவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார். And God is able to do the same for you even tonight. தேவன் இன்றிரவு அதே காரியத்தை உங்களுக்காக செய்ய வல்லவர். If you believe the word of God, you will see the power of God coming upon you. நீங்கள் தேவனுடைய வசனத்தை விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமை உங்களில் வந்து இறங்குவதை காண்பீர்கள். We need the death of Jesus, we need the resurrection of Jesus. நமக்கு இயேசுவின் மரணம் அவசியம், இயேசுவின் உயிர்த்தெழுதலும் அவசியம். If we are to meet Jesus when he comes in the mid-air, we need these experiences. இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது நாம் அவரை சந்திக்க வேண்டும் என்றால் நமக்கு இந்த அனுபவங்கள் தேவையா இருக்கிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Let's go on to the next coin. அடுத்த காசை குறித்து நாம் பார்க்கலாம். When we turn to Luke chapter 10, லூகாஸ் விசேஷம் 10ஆம் அதிகாரம், in verse 35 we read about another two coins there. இங்கே 35ஆம் வசனத்திலே இன்னும் 2 காசுகளை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். மறுநாளிலே நான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்தர்கான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். On the morrow when he departed, he took out 2 pence and gave them to the host and said unto him, take care of him, and whatsoever thou spendest more, when I come again, I will repay thee. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Here we read about 2 pence. இங்கே 2 பணத்தை குறித்து நாம் படிக்கிறோம். This was given to the innkeeper. இது சத்திரத்தானுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. We know, I think this speaks about the parable about the man who was robbed by the thieves and left half dead on the way. இங்கே
கள்ளரால் கொள்ளையிடப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டதான ஒரு மனிதனை குறித்த உவமை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிவோம். And many passed by that way, but none helped this man. பலர் அவனை கடந்து போனார்கள், ஆனால் அவர்கள் ஒருவரும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. And the word of God says, finally a Samaritan came that way and saw him and helped him. ஆனால் வேதவசனம் சொல்கிறது, கடைசியில் ஒரு சமாரியன் அந்த வழியாக வந்த பொழுது அவன்தான் இவனை கண்டு இவனுக்கு உதவி செய்தான். And he dressed his wounds and took him on his own beast and led him to a inn and left him at the inn. அவனை காயம் கட்டி தன்னுடைய சுய வாகனத்தின் மேலே ஏற்றி கொண்டு போய் ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் சத்திரக்காரனுடைய கையில் ஒப்படைத்தான். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். We are like that man who was wounded on the way. வழியிலே குற்றுயிராய் கிடந்த அந்த மனிதனை போல நாம் இருந்தோம். We were wounded and we didn't know what to do. நாம் குற்றுயிராக, நாம் காயப்பட்டவர்களாக என்ன செய்வது என்று அறியாமல் இருந்தோம். Though there were many who passed by, they could not help us. பலர் நம்மை கடந்து சென்றார்கள், ஆனால் அவர்களுக்கு நமக்கு உதவி செய்ய முடியவில்லை. But our Lord Jesus came on the way and he took us to the inn. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவோ வழியில் வந்து அவர்தான் நம்மை சத்திரத்திற்கு கொண்டு போயிருக்கிறார். He has dressed our wounds. அவர் நம்முடைய காயத்தை கட்டி இருக்கிறார். He has healed our wounds. அவர் நம்முடைய காயங்களை சுகமாக்கி He has இருக்கிறார். granted peace and joy. அவர் நமக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை கட்டளையிட்டார். Now he has brought us into the inn. இப்பொழுது அவர் சத்திரத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். What does this inn show? இந்த சத்திரம் எதை We காண்பிக்கிறது? know that this inn was a place where the travelers stayed for a short while during their journey. சத்திரம் என்று சொல்வது வழிபோக்கர்கள் சற்று ஓய்வெடுக்கும்படியாக தங்குகிறதான ஒரு இடம். And this inn speaks about the New Testament Church of God. இங்கே இந்த சத்திரம் என்று சொல்வது புதிய ஏற்பாட்டு சபையை காண்பிக்கிறது. After we are saved and we have taken baptism and received the Holy Spirit, நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு we must come into the inn. நாம் சத்திரத்தில் வர வேண்டும். That's where Jesus leads us to. அங்கேதான் இயேசு நம்மை நடத்துகிறார். Because Jesus is not on this earth physically. ஏனென்றால் இயேசு சரீர பிரகாரமாக இந்த பூமியிலே இல்லை. Therefore he takes us to the inn. ஆகவே அவர் சத்திரத்தில் நம்மை கொண்டு போகிறார். And he leaves us in the inn and we must remain in that inn till he comes. அவர் சத்திரத்தில் நம்மை விட்டு போயிருக்கிறார். அவர் திரும்பி வரும் வரையிலும் நாம் சத்திரத்திலேயே இருக்க வேண்டும். He will come back and take us home. அவர் மறுபடியும் வந்து நம்மை அவருடைய வீட்டிற்கு அழைத்து செல்வார். He will take us to the place that he has prepared for us. நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இடத்திற்கு அவர் நம்மை அழைத்து செல்வார். Till he comes we must remain in that inn. ஆனால் அவர் வரும் வரையிலும் அந்த சத்திரத்திலேயே நாம் இருக்க வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். There we read about the innkeeper. அங்கே சத்திரக்காரனை குறித்து நாம் படிக்கிறோம். And he gives 2 pence to that innkeeper. இந்த சத்திரக்காரனுடைய கையிலே 2 பணங்களை அவர் கொடுத்தார். This innkeeper can show 2 groups of persons. இந்த சத்திரக்காரன் என்று சொல்வது 2 கூட்டம் ஆட்களை காண்பிக்கிறது. First it speaks about the Holy Spirit. முதலாவதாக அது பரிசுத்த ஆவியை காண்பிக்கிறது. Because Jesus has given the church into the hands of the Holy Spirit. ஏனென்றால் இயேசு சபையை பரிசுத்த ஆவியானவருடைய கையில் கொடுத்திருக்கிறார். And the church is a place where the Holy Spirit moves. சபை என்று சொல்வதுதான் பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற, அசைவாடுகிற இடமா இருக்கிறது. Without the working of the Holy Spirit, the church cannot go forward. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் இல்லாத பட்சத்தில் சபையானது முன்னேறி செல்ல முடியாது. Without the moving of the Holy Spirit, the church cannot attain the state which God expects. பரிசுத்த ஆவியானவர் சபையில் அசைவானாத பட்சத்தில் சபையானது தேவன் எதிர்பார்க்கிற அந்த நிலைவரத்தை வந்து அடைய முடியாது. I'll just give you one verse to attest my point. இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தும்படியாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். There are so many verses. I'll just give you one verse. பல வசனங்கள் உண்டு, ஆனால் ஒரு வசனம் மாத்திரம் சொல்கிறேன். In Acts chapter 9 verse 31, there we read how the church had to multiply by walking in the fear of God and in the comfort of the Holy Ghost. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே எவ்விதமானது சபையானது பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருக வேண்டும் என்று காண்கிறோம். Without the comfort of the Holy Spirit we cannot grow in our spiritual life. பரிசுத்த ஆவியின் ஆறுதல் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர முடியாது. I won't be able to explain all those things. எல்லா விஷயங்களையும் விவரிக்க எனக்கு முடியாது. I just gave you just one point here and you can go on and meditating on that. ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு இப்பொழுது சொன்னேன், நீங்கள் போய் அதிகமாய் தியானியுங்கள். So we must remain in that inn where the innkeeper is. ஆகவே சத்திரக்காரன் இருக்கிற சத்திரத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். And secondly, this innkeeper also speaks about
the New Testament servants of God. இரண்டாவதாக இந்த சத்திரக்காரன் என்பது புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களை காண்பிக்கிறது. And it also speaks about the apostles. அது அப்போஸ்தலரை குறித்து சொல்கிறது. We are given into their hands. நாம் அவர்களுடைய கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். And here the Samaritan or Jesus gave two pence into their hands. இங்கே சமாரியன் அல்லது இயேசு 2 பணங்களை அவருடைய கையில் கொடுத்தான். What does this 2 pence show? இந்த 2 பணங்கள் எதை காண்பிக்கிறது? It speaks about mercy and truth or grace and truth. இது இரக்கம் அல்லது சத்தியம் அல்லது கிருபையும் சத்தியத்தையும் காண்பிக்கிறது. In Proverbs 3rd chapter verse 3 we read as mercy and truth. நாம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த கிருபை சத்தியத்தை குறித்து நாம் படிக்கிறோம். And in John the Gospel chapter 1 verse 17 we read about the grace and truth. நாம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கிருபை சத்தியத்தை குறித்து நாம் மறுபடியும் படிக்கிறோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Without these 2 pence we cannot grow to the full measure that God expects us. இந்த 2 பணங்கள் இல்லாமல் தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சிக்கு நாம் வளர முடியாது. We need the grace of God. நமக்கு தேவனுடைய கிருபை வேண்டும். We need the truth of God. நமக்கு தேவனுடைய சத்தியமும் வேண்டும். And without the truth we can't get the grace. சத்தியம் இல்லாமல் நாம் கிருபை பெற்றுக்கொள்ள முடியாது. Without the grace we cannot live according to the truth. தேவனுடைய கிருபை இல்லாமல் சத்தியத்தின்படி நாம் ஜீவிக்க முடியாது. Sometimes when we speak about the truth of God, sometimes when we speak the truth of God, சில வேளையில் நாம் சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது what do people say? ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? It's a very beautiful truth. இது ஒரு அருமையான சத்தியம். But who can live according to it? ஆனால் யார் இப்படி ஜீவிக்க முடியும்? Why do they say that? ஏன் அதை இப்படி சொல்கிறார்கள்? Because they have not tasted the grace of God. அவர்கள் தேவனுடைய கிருபையை இன்னும் ருசித்து பார்க்கவில்லை. They have to come into that inn in order to taste the grace of God. தேவ கிருபையை அனுபவிக்கும்படியாக ருசிக்கும்படியாக சத்திரத்திற்குள் வர வேண்டும். They have to come and meet the innkeeper there. அவர்கள் அங்கே இருக்கிற சத்திரக்காரனை வந்து சந்திக்க வேண்டும். They have to receive grace and truth in order to live according to God's will. தேவ சித்தத்தின்படி ஜீவிக்கும்படியாக கிருபையையும் சத்தியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். That's why these 2 pence were given to the innkeeper. ஆகவேதான் இந்த சத்திரக்காரனுடைய கையிலே 2 பணங்கள் கொடுக்கப்பட்டன. You can't find this 2 pence anywhere else. வேற எங்கேயும் இந்த 2 பணங்களை பார்க்க முடியாது. You have to come to that inn. நீங்கள் அந்த சத்திரத்துக்குள் வர வேண்டும். That inn also speaks about a consecrated life. அந்த சத்திரமானது பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஜீவியத்திற்கும் அடையாளமா இருக்கிறது. We must come and join a group of people who live a consecrated life. பிரதிஷ்டையுள்ள ஜீவியம் செய்கிறதான ஒரு ஜனக்கூட்டத்தோடு நீங்கள் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும். Only they can lead us into the truth and the grace of God. அவர்கள்தான் தேவனுடைய சத்தியத்திற்கும் கிருபைக்கும் உங்களை வழிநடத்துவார்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And when we go on to the next coin, அடுத்த காசை குறித்து நாம் சிந்தித்தால் in Matthew 17th chapter, மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் verse 27. 27ஆம் வசனம். Let's read that verse please. அந்த வசனத்தை படியுங்கள். Notwithstanding, lest we should offend them, go thou to the sea and come out, thou shalt find a piece of money, that take and give unto them for me and thee. ஆகிலும் நாம் அவர்கள்கிட்ட எல்லாம் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதில் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். So here we read about another coin. இங்கே வேறொரு வெள்ளி பணத்தை குறித்து படிக்கிறோம். Here when Jesus went to a particular place, the tax collectors came in order to collect tax. இயேசு குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு அந்த பூமியில் இருந்தபொழுது சென்ற பொழுது அங்கே வரி வசூலிக்கிறவர்கள் வந்து அவரிடத்தில் வரி பணம் கேட்டார்கள். The disciples wanted to know how they should pay the tax. அப்பொழுது சீஷர்கள் எப்படி வரி பணத்தை செலுத்துவது என்று அறிந்து கொள்ள விரும்பினார்கள். And here Jesus told them, go and catch a fish. அப்பொழுது இயேசு சொன்னார், நீ போய் ஒரு மீனை பிடி. And inside that mouth of that fish you will find a coin. அந்த மீனின் வாயை திறந்து பார்த்தால் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். And you can take and pay it for you and for me. அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And this has got so many experiences in it. இது பல அனுபவங்களை குறித்து பேசுகிறது. This coin speaks about so many experiences. இந்த வெள்ளி பணம் பல அனுபவங்களை பற்றி பேசுகிறது. But we will just keep it to 1 or 2 experiences. ஆனால் இதை 1-2 அனுபவங்களை மாத்திரம் நாம் கவனிக்கலாம். I think it's drizzling, so the people outside are trying to come in. Please try to accommodate them. மழை பெய்கிறது, ஆகவே மற்ற வெளியே இருக்கிற உள்ளே வர பிரயாசப்படுகிறார்கள். தயவு செய்து உள்ளே சீக்கிரம் நெருங்கி வாருங்கள். Let us all draw closer, come closer. எல்லாரும் தயவு செய்து முன்னுக்கு வந்து வருகிறவர்களுக்கு இடம் கொடுங்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the
precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில். Hallelujah. Hallelujah. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So here Jesus told Peter how he could pay the tax. பேதுரு எவ்விதமாக வரி பணம் செலுத்த வேண்டும் என்று இயேசு அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். Peter had no money in his hand. பேதுருவின் கையில் காசு இல்லை. He had left his profession, his job and everything. தன்னுடைய வேலை தன்னுடைய தொழிலெல்லாம் அவர் ஏற்கனவே விட்டுவிட்டிருந்தார். And he had no means of paying the tax. வரி பணம் செலுத்தக்கூடியதான எந்த வழியும் இல்லாமல் இருந்தது. Here Jesus gave him a method as to how he could pay the tax. என்றாலும் அந்த வரி பணத்தை எப்படி செலுத்துவது என்கிறதான ஒரு வழியை அவர் சொல்லிக் கொடுத்தார். He has to go and catch a fish. அவன் போய் ஒரு மீனை பிடிக்க வேண்டும். What does this fish show? இந்த மீன் எதை காண்பிக்கிறது? There are so many experiences. அதில் பல அனுபவங்கள் இருக்கின்றன. We can take it as faith life. அதை விசுவாச ஜீவியத்துக்கு நாம் ஒப்பிடலாம். If we are to meet Jesus when he comes, இயேசு வரும் பொழுது நாம் அவரை சந்திக்க வேண்டும் என்றால் we need a faith life. நமக்கு ஒரு விசுவாச ஜீவியம் தேவை. We have to trust God for everything that we need. நமக்கு தேவையான எல்லா அவசியங்களுக்கும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். That's the reason why even servants of God are told to trust God for all their needs. ஆனபடியால்தான் கர்த்தருடைய ஊழியர்கள் தங்களுடைய எல்லா தேவைகளுக்காக கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று போதிக்கப்படுகிறார்கள். Whether it be physical or spiritual, we trust God. சரீர பிரகாரமான அவசியமோ ஆவிக்குரிய அவசியமா இருந்தாலும் அதற்காக கர்த்தரை நம்பிக்கையா இருக்க வேண்டும். And we must come to the end of our faith. அவ்விதமாக நம்முடைய விசுவாசத்தின் முடிவுக்கு நாம் வர வேண்டும். Without coming to the end of our faith, we cannot receive that perfection in our soul. நாம் அந்த விசுவாசத்தின் முடிவுக்கு வராவிட்டால் நம்முடைய ஆத்மாவின் அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. We cannot receive the salvation of our soul. அல்லது நம்முடைய ஆத்மாவின் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And you can read for yourself in 1 Peter 1st chapter verse 9. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் அந்த வசனத்தை படித்து பாருங்கள். We have to trust God for everything that we need. ஆகவே நமக்கு தேவையான எந்த காரியத்திற்கும் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். In Romans chapter 1 verse 17 we read that the righteous, the just shall live by faith. ரோமர் முதலாம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறது. If we are washed by the blood of the lamb, we are just in the sight of God. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டவர்கள் என்றால் கர்த்தருடைய பார்வையில் நாம் நீதிமான்கள். If we have obeyed God's word in the right baptism, we are just in the sight of God. சரியான ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக தேவனுடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்திருந்தால் தேவனுடைய received the baptism of the Holy Spirit, we are also just in the sight of God. பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை நாம் பெற்றிருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். And such people, when they come into the inn, அப்படிப்பட்டவர்கள் சத்திரத்துக்குள் வரும் பொழுது they have to live a faith life. அவர்கள் விசுவாச ஜீவியம் செய்ய வேண்டும். They have to trust God for all their needs. தங்களுடைய எல்லா அவசியங்களுக்காக கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Leviticus 11:9, லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் there we see what type of fish the children of Israel were permitted to eat. இஸ்ரவேல் புத்திரர் புசிக்கலாம் என்று அனுமதிக்கப்பட்டதான மீனுடைய விதத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். The principle or the rule was given. அதற்குரியதான பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. They were allowed to eat only fish that had fins and scales. சிறகும் செதில்களும் உள்ளதான மீன்கள் மாத்திரமே அவர்கள் புசிக்கலாம் என்று அனுமதிக்கப்பட்டார்கள். And what does this fins and scales speak about? இந்த சிறகும் செதில்களும் எதை காண்பிக்கின்றன? It speaks about faith and hope.
விசுவாசம், நம்பிக்கை, இதைதான் அவைகள் காண்பிக்கிறது. So everything that we take in must come by faith and hope. ஆகவே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான எந்த காரியமும் விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் மாத்திரமே வர வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். We cannot live like ordinary people. சாதாரண ஜனத்தை போல, மனுஷரை போல நாம் ஜீவிக்க கூடாது. And as we know, commonly we also take this verse to show that we must live a separated life. நாம் சாதாரணமாக இந்த வசனத்தை பற்றி பேசும் பொழுது வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் இதை குறித்து பேசுவோம். We are to live a faith life, we need a life of separation. ஆகவே விசுவாச ஜீவியம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டியது நமக்கு அவசியம். When we lose that life of separation, அந்த வேறுபாட்டின் ஜீவியத்தின் அனுபவத்தை இழந்துவிட்டால் we lose strength. நாம் பலனை இழந்து விடுவோம். We won't be able to trust God. நாம் கர்த்தரில் நம்பிக்கையா இருக்க முடியாது. Even when we read about the children of Israel, நாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் படிக்கும் பொழுது in Numbers chapter 23, நாம் என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். in verse 9 when we read, 9ஆம் வசனத்தில் நாம் படித்தால், for from the top of the rocks I see him, and from the hills I behold him. Lo, the people shall dwell alone and shall not be reckoned among the nations. கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And when we further go on reading, God says that their strength shall be the strength of a unicorn. நாம் இன்னும் தொடர்ந்து படிக்கும் பொழுது அவருடைய பெலன் காண்டாமிருகத்தின் பெலனை போல் இருக்கும் என்று சொல்கிறார். Because they are living a life trusting God. அவர்கள் தேவனில் சார்ந்து அல்ல தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஒரு ஜீவியம் செய்கிறார்கள். They are trusting, believing God for everything. ஒவ்வொரு காரியத்திற்காகவும் அவர்கள் கர்த்தர் மேல் விசுவாசமாக இருக்கிறார்கள். Whether it be for their healing or whether it be for any other thing, they are trusting God. தங்களுடைய சுகத்திற்குரிய காரியமானாலும் வேற எந்த காரியமானாலும் அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்கள். So that God's strength may come into them. இவ்விதமாக தேவனுடைய பெலன் அவர்களுக்குள் வரும்படியாக. So that they could press forward in their spiritual life. அதனால் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் முன்னேறும்படியாக. So that they could be found ready to meet Jesus when he comes. இவ்விதமாக இயேசு வரும்பொழுது அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கும்படியாக. If we don't have this coin, we will not be able to meet Jesus. இந்த வெள்ளி காசு நம்முடைய ஜீவியத்தில் இல்லாவிட்டால் இயேசு வரும்பொழுது நாம் அவரை சந்திக்க முடியாது. Do we have this coin in our lives? உங்களுடைய ஜீவியத்தில் இந்த பணம் உங்களுக்கு இருக்கிறதா? Dear child of God, if you don't have this coin tonight, Jesus wants to give you this coin. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்தில் இந்த வெள்ளி பணம் இல்லாவிட்டால் இன்று இயேசு உனக்கு இந்த வெள்ளி காசை தர விரும்புகிறார். He is able to give you that coin even tonight. இன்று இரவே அந்த வெள்ளி காசை அவர் உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். He is able to strengthen your faith tonight. இன்று இரவு உன்னுடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். He is able to remove all spirit of unbelief from your life. உன்னுடைய ஜீவியத்திலிருந்து எல்லா அவிசுவாசத்தின் ஆவியை அகற்றி போட விரும்புகிறார். He wants to strengthen you tonight. இன்று இரவு அவர் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். Shall we all say one hallelujah? நாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. Yes, praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. And let's go on to the next experience. அடுத்த அனுபவத்தை குறித்து பார்க்கலாம். We read about two more coins. இன்னும் 2 வெள்ளி காசுகளை குறித்து படிக்கிறோம். We do not two coins. இன்னும் 2 காசுகள். Mark chapter 12 verse 42. மார்க் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். Anyone can read. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். And there came a certain poor widow, and she threw in 2 mites which make a farthing. Here we read about another 2 coins. இங்கே இன்னும் 2 காசை குறித்து படிக்கிறோம். That is 2 mites. அது 2 பணம். It's so little, it's in value. அது மிகவும் விலை மதிப்பு குறைந்த அந்த நாணயம். We can even say it's so little, it's despised, something that can be despised. அது சாதாரண அலட்சியப்படுத்தப்படக்கூடிய நிலைமையிலிருந்து அவ்வளவுதான். But this widow put those 2 mites there. ஆனால் இந்த விதவையோ அந்த 2 ஒரு துட்டுக்கு சமமானதான அந்த 2 காசை போட்டார். And Jesus commended her for her act. இயேசு அவருடைய கிரியை பாராட்டி பேசினார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Because we need these 2 coins if we are to see Jesus. நாமும் கூட இயேசுவை சந்திக்க வேண்டும் என்றால் நமக்கும் கூட இந்த 2 காசு வேண்டும். There were so many others who have put in so much into the treasury, but Jesus was not happy with them. அந்த காணிக்கை பெட்டியிலே ஏராளமாக பணம் போட்ட மற்ற அநேகர் இருந்தார்கள். அவர்கள் மேல் இயேசு சந்தோஷமாய் பிரியமாய் இருக்கவில்லை. But Jesus saw this poor widow casting these 2 mites. ஆனால் இந்த ஏழை விதவை இந்த 2 காசை போடுவதை இயேசு கவனித்தார். And this is so small, and we may sometime even may not be able to see it.
அது மிகவும் எளிமையான விலை மதிப்பு குறைந்ததான ஒரு நாணயம். ஒருவேளை அதை நாம் சாதாரணமாய் கவனிக்காமல் இருக்கலாம். But it is very important in our spiritual life. ஆனால் அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகவும் முக்கியமானது. Even last night we heard about it. நேற்றிரவும் கூட நாம் அதை குறித்து கேள்விப்பட்டோம். What does this 2 mites show? இந்த 2 காசு எதை காண்பிக்கிறது? This 2 mites was found in Jesus Christ இந்த also. 2 காசு இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்டது. This 2 mites speaks about humility and obedience. இந்த 2 காசு தான் தாழ்மை, கீழ்ப்படிதல் ஆகியவற்றை காண்பிக்கிறது. Philippians chapter 2 verse 8. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் we read about these 2 mites in the life of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தில் காணப்பட்ட இந்த 2 காசுகளை குறித்து நாம் Can you காண்கிறோம். read that verse please? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். And being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. If we are to get these 2 coins, we have to humble ourselves and be obedient. நாம் நம்முடைய ஜீவியத்தில் இந்த 2 காசுகள் காணப்பட வேண்டும் என்றால் நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாகவும் கடைசி வரையிலும் கீழ்ப்படுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். We must obey the word of God. தேவனுடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். We must obey the guidance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். We must obey the guidance of the leaders in the church. சபையில் இருக்கிற நடத்திப்புக்காரர்களுடைய நடத்திப்புக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். We must obey one another. ஒருவருக்கொருவர் நாம் கீழ்ப்படிய வேண்டும். In this manner we must humble ourselves and have this obedience in our life. இவ்விதமாக நாம் நம்மை தாழ்த்தி இந்த கீழ்ப்படிதலுடையவர்களாய் இருக்க வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And what does the psalmist say? சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? Oh, God has respect unto the humble. தேவன் தாழ்மையுள்ளவர்கள் மேல் மிகவும் பிரியமாய் அல்லது அவருக்கு கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். But the proud he knows them afar off. ஆனால் பெருமையுள்ளவர்கள் உள்ளவர்களை அவர் தூரத்திலிருந்து அறிகிறாராம். That means even God, when he sees a proud person, he stands very far from that person. அதன் அர்த்தம் என்னவென்றால் பெருமையுள்ள ஒரு மனுஷனை கண்டால் தேவனே அவனை விட்டு மிகவும் தூரமாக இருக்கிறாராம். You can read for yourself in Psalms 138 verse 6. 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே நீங்கள் அதை பாருங்கள். There he says that though the Lord be high, yet hath he respect unto the lowly, but the proud he knoweth afar off. கர்த்தர் உயர்ந்தவராயினும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். We need this quality of humility and obedience. இந்த தாழ்மை, கீழ்ப்படிதல் ஆகிய அந்த குணாதிசயம் நமக்கு தேவை. And in Jesus we see these 2 treasures. இயேசுவில் இந்த 2 பொக்கிஷங்களை நாம் காண்கிறோம். Though in the sight of men it may be like 2 mites, but in the sight of God it's a great treasure. மனுஷருடைய பார்வையிலே அது சாதாரண 2 காசுகளை போல இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது மிகவும் விலை மதிப்புள்ளதான ஒரு காசுகளாய் இருக்கிறது. These 2 coins is able to take us to the very place where God is preparing for us. இந்த 2 காசுகள் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த இடத்திற்கு நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது. All other things may not take us there. மற்ற अनेक காரியங்கள் நம்மை அந்த இடத்தில் ஒருவேளை கொண்டு போக முடியாது. This humility and obedience will take us to the very presence of God. ஆனால் இந்த கீழ்ப்படிதலும் தாழ்மையும் நம்மை தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு போகும். Let's look at Jesus, how he humbled himself. இயேசு எவ்விதமாக தன்னை தாழ்த்தினார் என்று பாருங்கள். See how he obeyed God the Father. பிதாவாகிய தேவனுக்கு எவ்விதமாய் அவர் கீழ்ப்படிந்தார். There was a perfection in his obedience. அவருடைய கீழ்ப்படிதலில் ஒரு பூரணம் இருந்தது. And God expects that same perfection in our life. தேவன் நம்முடைய ஜீவியத்திலும் அதே கீழ்ப்படிதலை பூரணத்தை பார்க்கிறார். God could humble himself so much. தேவனே தம்மை விதமாக தாழ்த்தி இருப்பார் என்றால் What are we after all? நாம் நம்மை பற்றி என்ன, நாம் ஒன்றுமில்லாதவர்களாயிற்றே. There is no goodness in us. நமக்குள் எந்த நன்மையும் இல்லை. And we have to follow that same path of Jesus. இயேசுவின் அதே பாதையை நாம் பின்தொடர வேண்டும். And this coin will make us, these 2 coins will make us ready to meet Jesus when he comes. இந்த 2 காசு இயேசு வரும் பொழுது நாம் அவரை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்தும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Shall we go to the next coin? அடுத்த காசை குறித்து நாம் பார்க்கலாம். In Matthew chapter 20, மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் in verse 2, there we read about a group of people. இங்கே ஒரு கூட்டம் ஜனத்தை குறித்து நாம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். And when he had agreed with the laborers for a penny a day, he sent them into his vineyard. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Here there is another coin that God wants to give us. தேவன் நமக்கு தரும்படியாய் விரும்புவதான மற்றொரு காசு அல்லது பணம் இங்கே இருக்கிறது. Without this coin we cannot see Jesus when he comes the second time. இந்த பணம் இல்லாமல் இருந்தால் இயேசு 2ஆம் முறை வரும் பொழுது நாம் அவரை பார்க்க முடியாது. In this parable we see how a husbandman went out to hire
workman in his vineyard. இந்த ஓமையிலே ஒரு திராட்சை தோட்டக்காரன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படியாக வேலைக்கு ஆட்களை அமர்த்த எவ்விதமாய் கடந்து சென்றான் என்று காண்கிறோம். He was going on searching for them, அவர்களை அவன் தேடிக் கொண்டிருந்தான். and gave them and agreed to pay them a penny a day. ஒரு நாளுக்கு ஒரு பணம் கூலி தருவதாக அவர்களோடு பேசி உடன்பட்டான். And they agreed. அவர்கள் அதற்கு உடன்பட்டார்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So what does this one penny show here? இங்கே இந்த ஒரு பணம் எதை காண்பிக்கிறது? It's a spirit of service. அது பணிவிடையின் ஆவியை காண்பிக்கிறது. Every child of God must have the spirit of service. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த பணிவிடை அல்லது ஊழியத்தின் ஆவி இருக்க வேண்டும். Not only servants of God, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, every child of God must have the spirit of service. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த ஊழியத்தின் ஆவி இருக்க வேண்டும். Because in heaven also somebody said that there are people who only those who have a spirit of service will be there. ஏனென்றால் ஒருவர் சொல்லியிருக்கிறார், பரலோகத்திலும் கூட ஊழியத்தின் ஆவி உள்ளவர்கள் மாத்திரமே காணப்படுவார்களாம். There are no the lazy people won't be there. சோம்பலாய் இருக்கிற ஜனங்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். Selfish people won't be there. சுயநலவாதிகள் அங்கே இருக்க மாட்டார்கள். Only those with the spirit of service will be there. ஊழியத்தின் ஆவி உள்ளவர்கள் மாத்திரமே அங்கே இருப்பார்கள். Just let us check our lives and see whether we have this one penny in our life. இந்த ஒரு பணம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறதா என்று நாம் எல்லாரும் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். If this one penny is missing, we are going to miss the coming of the Lord. இந்த ஒரு பணம் நம்முடைய ஜீவிதத்தில் இல்லாமல் இருந்தால் கர்த்தருடைய வருகையில் நாம் நஷ்டமடைந்து விடுவோம். We may be doing so many things, but if we don't have the spirit of service, we cannot meet Jesus when he comes. நாம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த ஊழியத்தின் ஆவி நம்முடைய ஜீவிதத்தில் இல்லாவிட்டால் இயேசு வரும்பொழுது அவரை நாம் சந்திக்க முடியாது. God wants to give this one penny to us even tonight. இன்று இரவும் தேவன் இந்த ஒரு பணத்தை நமக்கு தர விரும்புகிறார். We can just open our hearts and say, Lord, fill me with your spirit of service. நம்முடைய இருதயத்தை திறந்து, கர்த்தாவே ஊழியத்தின் ஆவியினால் என்னை நிரப்பும் என்று நாம் சொல்லுவோமாக. You had that spirit of service. ஆண்டவரே, உமக்கு அந்த ஊழியத்தின் ஆவி இருந்ததே. You served people of God. நீர் ஜனங்களுக்கு ஊழியம் செய்தீரே. Grant me that same spirit of service. அதே ஊழியத்தின் ஆவியை எனக்கும் தாரும். I want to humble and serve others. நான் என்னை தாழ்த்தி மற்றவர்களுக்கு பணிவிடை ஊழியம் செய்ய விரும்புகிறேன். Serve your God. நான் உமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. Let us receive that penny into our hearts tonight. இன்று இரவு நம்முடைய இருதயத்தில் அந்த ஒரு பணத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Surely God will prepare us for his soon coming. அப்படியென்றால் நிச்சயமாகவே தேவன் இயேசு கிறிஸ்துவின் அதிசீக்கிரமான வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். If we surrender, we will get that penny from the Lord. நம்மை தாழ்த்துவோம் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஒரு பணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And the next penny, அடுத்த காசு, read in the book of Malachi chapter 3 verse 3. மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். And he அவர் உட்கார்ந்து வெளியே புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர் கர்த்தருடைய விழாவிற்கு படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். So here we read about the silver. இங்கே வெள்ளியை குறித்து நாம் படிக்கிறோம். But we will take it as a silver coin. இதை நாம் வெள்ளி பணத்திற்கு வெள்ளி காசாக நாம் சிந்திக்கலாம். Praise be to God. தேவனுக்கு And ஸ்தோத்திரம். what does the silver coin here speak about? இங்கே இருக்கிற வெள்ளி காசு எதை காண்பிக்கிறது? It speaks about sanctification. இது பரிசுத்தமாகுதலை காண்பிக்கிறது. God wants to sanctify us. தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். This work is not done in one day. இந்த வேலை ஒரு நாளில் நடந்து முடிக்கிற வேலை அல்ல. The Lord will take the period of our lifetime in order to accomplish this work. இந்த வேலையை நம்மில் நிறைவேற்றும்படியாக நம்முடைய ஜீவிய காலம் முழுவதையுமே தேவன் எடுத்துக்கொள்கிறார். We have to surrender so that the Lord may do this work in our life. இந்த வேலையை தேவனுடைய ஜீவியத்தில் செய்யும்படியாக நாம் நம்முடைய ஜீவியத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். The Lord sanctifies us through his blood. தேவன் அவருடைய பரிசுத்தத்தினால் அவருடைய இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். The Lord sanctifies us through his word. கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். The Lord sanctifies us through his Holy Spirit. கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்துகிறார். We must be sanctified in this manner. இவ்விதமாக நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். And even in writing to the Corinthians, St. Paul says, கொரிந்து சபையாருக்கு எழுதும் பொழுது பரிசுத்த பவுல் சொல்கிறார், in 2 Corinthians 7 chapter verses 1 and 2, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில், there he says, dearly beloved, having such promises, let us purify ourselves from all filthiness of the flesh and the spirit. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். And by sanctifying, he says, we attain that
perfection in holiness. இவ்விதமாக நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வதனால் பரிசுத்தத்தின் பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று அவர் சொல்கிறார். Daily there is a work of cleansing in our lives. அனுதினமும் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு சுத்திகரிப்பின் வேலை உண்டு. Even the Old Testament saint David had that understanding. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய தாவீதுக்கும் கூட இந்த வெளிப்படுத்தல் இருந்தது. In Psalms 139 139ஆம் சங்கீதத்தில் verses 23 and 24 23ஆம் 24ஆம் வசனத்தில் அவன் there he சொல்கிறார், says, search me O Lord. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து பாரும் என்று சொல்கிறார். And he wants God to cleanse him thoroughly. தேவன் தன்னை முற்றிலுமாய் சுத்திகரிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். There he wants the Lord to search his heart. கர்த்தர் அவனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். He wants the Lord to search his thoughts. தன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் அவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். He wants the Lord to search his ways or actions. அவனுடைய வழிகள் அவனுடைய கிரியைகளை எல்லாம் தேவன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். All these three areas he wants the Lord to search and cleanse him. இந்த மூன்று பகுதிகளிலும் கர்த்தரே தன்னை ஆராய்ந்து தன்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். Our heart speaks about our character. இருதயம் நம்முடைய சுபாவத்தை பற்றி சொல்கிறது. How is our character? நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? Last night we saw we may not kill but we may have that character of hatred. நேற்று நாம் கவனித்தோம், நாம் ஒருவேளை கொலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் பகையின் ஆவி அல்லது அந்த சுபாவம் நம்மிடத்தில் இருக்கலாம். That character is equal to murder. அந்த சுபாவம் கொலை பாதகத்துக்கு சமமாக இருக்கிறது. We have to cleanse our heart from all such hatred. அப்படிப்பட்ட எல்லா பகையிலிருந்து நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரிக்க வேண்டும். In the same manner there are so many other natures that may dominate our heart. இவ்விதமாக நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளுகிற மற்ற சுபாவங்கள் இருக்கலாம். That's the reason Jesus has led us to the inn. ஆகவேதான் இயேசு நம்மை சத்திரத்துக்கு கொண்டு செல்கிறார். So that we may abide in the inn. நாம் சத்திரத்தில் தரித்திருக்கும்படியாக. So that we may be cleansed, our hearts may be cleansed. நம்முடைய இருதயங்கள் அங்கே சுத்திகரிக்கப்படும்படியாக. There the Holy Spirit will convict us. அங்கே பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். The word of God will convict us. தேவனுடைய வசனம் நம்மை உணர்த்தும். Servants of God will convict us. தேவனுடைய ஊழியர்கள் நம்மை உணர்த்துவார்கள். There will be others who will be convicting us. மற்றவர்களும் கூட நம்மை உணர்த்துவார்கள். When we are convicted we have to repent and cleanse our hearts. நாம் இவ்விதமாய் உணர்த்தப்படும் பொழுது அவர்களுக்காய் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய இருதயங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். And even our thoughts must be cleansed. நம்முடைய சிந்தைகளும் கூட சுத்திகரிக்கப்பட வேண்டும். That speaks about our spirit realm. அது நம்முடைய ஆவியின் இருப்பிடத்தை காண்பிக்கிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Even our thoughts God wants to sanctify and make it pure and holy. நம்முடைய எல்லா எண்ணங்கள் நினைவுகளையும் கூட தேவன் பரிசுத்தப்படுத்தி சுத்தமாய் தூய்மையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். And he wants to cleanse our ways, our actions. நம்முடைய வழிகள், நம்முடைய எல்லா நடவடிக்கைகள், கிரியைகளை எல்லாம் கூட தேவன் சுத்திகரிக்க விரும்புகிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Today some say that God looks at my heart, he knows my heart. இன்றைக்கு சிலர் சொல்வார்கள், தேவன் இந்த இருதயத்தை காண்கிறார், என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று அவர் அறிவார். Therefore he is not going to look at my actions. ஆகவே அவருடைய கிரியைகளை எல்லாம் பார்க்கிறதில்லை. It is true that God looks at our heart. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் என்பது உண்மைதான். But he is also looking at our actions. என்றாலும் நம்முடைய கிரியைகளையும் அவர் கவனிக்கிறார். Our actions proceed from the heart. ஏனென்றால் நம்முடைய கிரியைகள் இருதயத்திலிருந்து தான் புறப்படுகின்றன. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். That's why one rich man when he saw that his field was yielding much goods. ஆகவேதான் ஒரு ஐஸ்வரியவான் தன்னுடைய வயல் நிலமானது மிகுந்த பலனை கொடுத்ததை கண்ட பொழுது What did he say? அவன் என்ன சொன்னான்? He was speaking to his soul. அவன் தன்னுடைய ஆத்மாவிடத்தில் பேசினான். He said, soul, you have got much good to enjoy. ஆத்மாவே, நீ அனுபவிக்கும்படியாக ஏராளமாக இருக்கிறது. Therefore you eat and be merry. ஆகவே நீ புசித்து சந்தோஷமாயிரு. Can the soul eat? ஆத்மா புசிக்க முடியுமா? Only our body will eat. சரீரத்தில் தான் நாம் புசிக்கிறோம். You cannot say, oh my soul is eating, I am not going to eat. If today one day you don't give food, your body, your stomach will make some noise. என்னுடைய ஆத்மா தான் புசிக்கிறது, நான் சாப்பிடுகிறதே என்று சொல்லி நீங்கள் ஒரு நாள் சாப்பிடாவிட்டால் ஒரு நாள் உங்களுடைய சரீரம் பட்டினியாய் தான் இருக்கும். So what the soul says, the heart says, your body is going to act it out. உங்களுடைய ஆத்மா அல்லது இருதயம் எதை சொல்லுகிறதோ அதை உங்களுடைய சரீரமானது நிறைவேற்றுகிறது. So even our actions we have to cleanse. ஆகவே நம்முடைய கிரியைகளிலும் கூட நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். Our character, our thoughts and our actions must be cleansed. நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கிரியைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். That's why God has brought us to the inn. அதற்காக தான் தேவன் நம்மை இந்த சத்திரத்தில் கொண்டு வந்திருக்கிறார். We must abide in that inn. நாம் அந்த சத்திரத்தில் நிலைத்திருக்க வேண்டும். Go on yielding ourselves. நாம் அதற்கு அங்கே நம்மை ஒப்புக்கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And let's come to the final coin. கடைசி பணத்தை குறித்து நாம் படித்தால், when we turn to Matthew chapter 22, மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் verses 19 to 21, 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் முடிய, there we see they brought a coin to Jesus. இங்கே இயேசுவினிடத்தில் ஒரு
ஒரு காசை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். And Jesus asked them whose writing is on that coin and whose image is on that coin. இயேசு அந்த காசை வாங்கி இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். And they said that this coin, this image and the writing belongs to Caesar. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இது ராயனுடையது என்று சொன்னார்கள். Jesus said that which belongs to Caesar, give it to him. அப்பொழுது இயேசு சொன்னார் ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள். If anything belongs to God, then give it to God. தேவனுக்கு ஏதாவது சொந்தம் என்றால் அதை தேவனுக்கு கொடுங்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So when Jesus comes, ஆகவே இயேசு வரும்பொழுது whom is he going to take? யாரை அவர் எடுத்துக்கொள்வார்? Is he going to just gather everybody? எல்லாரையும் அவர் சேர்த்துக் கொள்வாரா? No, he is going to see that coin. இல்லை, அவர் அந்த காசை தான் பார்க்க போகிறார். You are that coin. நீங்கள் தான் அந்த காசு. I am that coin. நான் தான் அந்த காசு. He is going to check that coin. அந்த காசை அவர் பார்க்க சோதிக்க போகிறார். Any young boy, you have got any coins with you? வாலிபனே, தம்பி, You got any coin? காசு இருக்கா உன் கையில? Nobody. Any coin? யாராகிலும் காசு Lift up your coin. Okay. There is a coin there. அங்கே இருங்க. Okay. What do you see in that coin? அந்த நாணயத்தில் காசுல என்ன பார்க்கிறீர்கள்? On one side, what do you see? ஒரு பக்கத்தில் எதை பார்க்கிறீர்கள்? நல்லா பாருங்க, அந்த காயின்ல என்ன இருக்கு? காயினை பாருங்க, பார்த்து சொல்லுங்க, அதுல என்ன இருக்கு உள்ள? ஒரு பக்கத்துல என்ன இருக்கு? இந்தியாவுடைய சின்னம் இருக்குது. இந்தியாவுடைய சின்னம் ஒரு பக்கத்தில் இருக்கு. On the other side, மற்றொரு பக்கத்தில் the value of that coin. அந்த பணத்தினுடைய விலை மதிப்பு இருக்கிறது. That is what Jesus is going to look in you and me. இதைதான் இயேசு உங்களிலும் என்னிலும் பார்க்க போகிறார். He is going to see whose image is on that coin. இந்த நாணயத்தின் மேல் யாருடைய சுரூபம் காணப்பட போகிறது என்று அவர் பார்க்க போகிறார். Say this is that coin. இதுதான் அந்த நாணயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். I am this coin. நான் தான் இந்த நாணயம். Jesus is going to check. இயேசு இந்த நாணயத்தை பார்க்க போகிறார், சோதிக்க போகிறார். Whose image is that? யாருடைய சுரூபம் இதன் மேல் இருக்கிறது? Image means the character. இங்கே சுரூபம் என்பது சுபாவத்தை காண்பிக்கிறது. Whose character is here? யாருடைய சுபாவம் இங்கே இருக்கிறது? If Jesus' character is here, he will take this coin with him. இயேசுவினுடைய சுபாவம் இந்த நாணயத்தில் இருந்தால் அவர் அதை தன்னோடு எடுத்துக்கொள்வார். If the devil's character is there, he will throw it and go away. ஆனால் பிசாசுடைய சுபாவம் அந்த நாணயத்தில் இருந்தால் அதை வீசி எறிந்து விட்டு போய்விடுவார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். God wants to put his image in you and in me. இயேசு உங்களிலும் என்னிலும் அவருடைய சாயலை தரிப்பிக்க விரும்புகிறார். For that purpose he is working day and night. அந்த நோக்கத்திற்காக தான் இரவும் பகலும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். That's the reason why he has brought us into this inn. இந்த காரணத்திற்காகவே அவர் இந்த சத்திரத்திற்குள் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். If you try to run away from the inn, you can't receive the image of Jesus in your life. இந்த சத்திரத்தை விட்டு நீங்கள் ஓடி போக பிரயாசப்பட்டால் இயேசுவினுடைய சுரூபம் உங்கள் மேல் வராது. If you don't humble yourself and yield yourself, you can't receive this image of Jesus. நீங்கள் உங்களை தாழ்த்தி இதற்கு இசைந்து கொடுக்காவிட்டால் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல் உங்கள் மேல் வராது. If I don't cleanse my life, this image cannot be found in me. என்னுடைய ஜீவிதத்தை நான் சுத்திகரிக்காவிட்டால் இந்த சாயல் என்னில் காணப்பட முடியாது. Let us check and see whose image is on us. ஆகவே நம்மேல் யாருடைய சாயல் இருக்குது என்கிறதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். If we have the image of Jesus, then surely we can meet him when he comes. இயேசுவின் சாயல் நம்மில் இருந்தால் அவர் வரும்பொழுது நிச்சயமாய் நாம் அவரை சந்திக்கலாம். On the other side we see the value of that coin. அந்த நாணயத்தின் மற்றொரு பகுதியில் அதனுடைய மறுபக்கத்தில் அதனுடைய விலை மதிப்பை காண்கிறோம். Oh, Jesus is going to look at the value. இயேசு அந்த விலை மதிப்பை காண போகிறார். What is that value? அந்த விலை மதிப்பு என்ன? 100%. 100%. 100% fruit bearing. 100% கனி கொடுப்பது. If you are bearing only 30%, he is going to leave you behind. நீங்கள் 30% மாத்திரம் கனி கொடுத்தால் அவர் உங்களை விட்டு விடுவார். If you are giving only 60%, he is going to leave you behind. நீங்கள் 60% கனி கொடுத்தாலும் உங்களை விட்டு விடுவார். If you are bearing 100%, நீங்கள் 100% கனி கொடுத்தால் Jesus will take you. இயேசு உங்களை கொண்டு When செல்வார். he appears in the mid-air, அவர் மத்தியாகாயத்தில் வெளிப்படும் பொழுது we will be all be risen up with him. நாம் எல்லாரும் அவரோடு கூட எழுப்பப்படுவோம். The dead will rise up. மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். But those who are alive will be transformed. உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபம் அடைவார்கள். Those who have attained this image and likeness, they will be transformed. இந்த சாயலையும் இந்த ரூபத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் மறுரூபம் அடைவார்கள். Dear children of God, even tonight the Lord is calling you. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று இரவும் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். He wants to give you this coin also. இந்த காசையும் அவர் உனக்கு தர
தர So விரும்புகிறார். far you may have been despising this coin. இதுவரையிலும் இந்த காசை நீ அலட்சியப்படுத்திக் But கொண்டிருக்கலாம். tonight the Lord wants to give you that coin into your hands. ஆனால் இன்றிரவு இந்த காசை அவர் உன்னுடைய கையில் தர விரும்புகிறார். Let us gather all these 10 coins tonight. இந்த எல்லா 10 காசுகளை இன்று நாம் இரவு ஒன்று சேர்த்துக் கொள்வோமாக. Shall we all be on our knees for some time? நாம் எல்லாரும் சற்று நேரம் முழங்கால் படியிடுவோமா? Let us search and see which coin we are missing. நம்முடைய ஜீவிதத்தில் எந்த காசு நஷ்டப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். If it is one coin, we cannot meet Jesus. ஒரு காசு காணாமல் போனாலும் இயேசுவை நாம் சந்திக்க முடியாது. But Jesus loves us. ஆனால் இயேசு நம்மை நேசிக்கிறார். Jesus wants to give all these coins to us. இயேசு இந்த எல்லா காசுகளையும் நமக்கு தர விரும்புகிறார். Let us be on our knees. நாம் சற்று நம்முடைய முழங்கால் படியிடுவோம். Dedicate our lives. நம்முடைய ஜீவியங்களை நாம் பிரதிஷ்டை செய்வோம். The presence of God is in our midst. தேவ சமூகம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. The grace of God is going to come upon every one of us. நம்ம ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கிருபை வரப்போகிறது. It's not because of our strength and ability. நம்முடைய பலத்தினாலோ திராணினாலோ அல்ல. It's the grace of God. அது தேவனுடைய கிருபையினால். The grace of God. தேவனுடைய கிருபையினால். The grace of God is going to come upon you tonight. தேவனுடைய கிருபை இன்று உங்கள் மேல் வந்து இறங்க போகிறது. It is going to make you a beautiful coin. அது உங்களை ஒரு அழகான நாணயமாய் மாற்ற போகிறது. Give you all these 10 experiences to you. அவர் உங்களுக்கு அந்த எல்லா 10 அனுபவங்களை உங்களுக்கு தர விரும்புகிறார். Say, Lord, I want to surrender myself to your word, God. கர்த்தாவே, உம்முடைய வசனத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமாக. Come what may, but I am going to obey your word. என்ன வந்தாலும் நான் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படியதான் செய்வேன். Come what may, I will obey your spirit. என்ன வந்தாலும் நான் உம்முடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிவேன். Come what may, I will come to your inn, O God. என்ன சம்பவித்தாலும் உம்முடைய சித்தத்திற்கு நான் ஒப்புக் கொடுப்பேன். I will come into that inn that you have brought me. ஆண்டவரே, நீர் என்னை கொண்டு வந்திருக்கிற சத்திரத்திற்குள் நான் I வருவேன். will abide in that inn. நான் அந்த சத்திரத்தில் நிலைத்திருப்பேன். I will not go away from that inn. இந்த சத்திரத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். Surrender myself into your hands. நீங்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தி உங்களுடைய கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுங்கள். Lord, I surrender myself into your hands. கர்த்தாவே, என்னை நான் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். The Lord is hearing your voice. கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை The Lord கேட்டுக்கொண்டிருக்கிறார். is hearing your confession. கர்த்தருடைய அறிக்கையை கேட்கிறார். Amen. Hallelujah. 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 Hallelujah.